கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் மும்பை அப்புறம் வந்துட்டு சென்னை இவங்க டாப் ஆர்டர் பேட்டிங் கம்பேரிசன் பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும் ஆர்சிபிக்கும் உள்ள டாப் ஆர்டர் பேட்டிங் கம்பேரிசன் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2022 அப்புறம் 23 இவங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்துட்டு ஃபாஃப் டு பிளேசிஸ் ஜெய்ஸ்வால். ஃபாஃப் டு பிளேசிஸ் ஆர்சிபிக்காக ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுறாரு. ஜெய்ஸ்வால் ராஜஸ்தானுக்காக பேட்டிங் பண்ணுறாரு. 2022 2023 இவங்களோட பேட்டிங் கம்பேரிசன் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஃபாஃப் டு பிளேசிஸுக்கு பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா 2022 2023 வரைக்கும் மொத்தமாக 30 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 30 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்கிறாரு. அவர் அடித்த ரன்னு மொத்தமாக பார்த்திங்கன்னா 1198 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதில் ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்திங்கன்னா 96. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 96 ரன் வச்சுருக்கிறாரு. 50ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 50s அடிச்சிருக்கிறாரு. செஞ்சுரி எதுவும் அடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், ராஜஸ்தான் ஓப்பனிங் பேட்டிங் ஜெய்ஸ்வாலுக்கு பார்க்கலாம். அவர் 2022 2023 மொத்தமாக 24 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 24 இன்னிங்ஸில் பேட்டிங் பிடிச்சி 883 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 124 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமாக 750 அடிச்சிருக்கிறாரு. ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஜாஸ் பட்லர். இவங்க 2022 2023 வரைக்கும் ஐபிஎல்லில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்னு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். விராட் கோலி பார்க்கலாம். விராட் கோலி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2022 2023 வரைக்கும் மொத்தமாக 30 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் வந்துட்டு 30 இன்னிங்ஸில் 710 ரன் அடிச்சிருக்கிறாரு. அவர் ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தீங்கன்னா 101 ரன் ஹையஸ்ட் ஸ்கோராக வச்சிருக்காரு. 50ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 50s 850 அடிச்சிருக்கிறாரு. 100ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்லரோடது பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் 31 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 31 இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிச்சிருக்கிறாரு. அவர் அடித்த ரன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1255 ரன் அடிச்சிருக்கிறாரு. அவர் ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தீங்கன்னா 116 ரன் அடிச்சிருக்கிறாரு. மொத்தமாக அவர் அடித்த 15 பார்த்தீங்கன்னா 850 அடிச்சிருக்கிறாரு. ஒரு 400 அடிச்சிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு யாராருக்கு பார்க்க போகிறோன்னா சஞ்சு சாம்சன், ராஜஸ்தானோட கேப்டன் சஞ்சு சாம்சன். கிளென் மேக்ஸ்வெல், ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிளென் மேக்ஸ்வெல் 2022 2023 எத்தனை மேட்சஸ் ஆடிருக்காங்க, எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கன்னு கம்பேரிசன் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சாம்சன் பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் 31 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 31 இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சிருக்காரு. அவர் அடித்த ரன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 820 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தீங்கன்னா 66 ரன் அடிச்சிருக்காரு. 650 அடிச்சிருக்காரு. 100 தான் அடிக்கலை. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் பார்ப்போம். மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா 27 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 27 இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சிருக்காரு. அவர் அடித்த ரன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா 663 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தீங்கன்னா 77 ரன் ஹையஸ்ட் ஸ்கோராக வச்சிருக்காரு. அவர் 15 பார்த்தீங்கன்னா 650 அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்காக மொத்தமாக 650 அடிச்சிருக்காரு. 100 தான் அடிக்கலை. ஸோ இதான் இவங்களோட கம்பேரிசன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், அப்புறம் ராஜஸ்தானுக்காக சிம்ரன் ஹெட்மேயர். இவங்க 2022 2023 வரைக்கும் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தினேஷ் கார்த்திக் பார்ப்போமா. தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் மொத்தமாக 29 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 29 இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சிருக்கிறாரு. அவர் அடித்த மொத்தமாக ரன் எத்தனை பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் 470 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 60 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு இந்த 2 வருஷத்தில். அடுத்தது ஹெட்மேயர் பார்ப்போம். ஹெட்மேயர் ராஜஸ்தானுக்காக மிடில் ஆர்டரில் ஆடிட்டு இருக்காரு. அவரோட மொத்தம் வந்து 29 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 28 இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிச்சிருக்கிறாரு. அவர் அடித்த ரன்னு மொத்தமும் பார்த்தீங்கன்னா 614 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தீங்கன்னா 59 ரன் அடிச்சிருக்கிறாரு. 50ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 50s அடிச்சிருக்கிறாரு. இதுதான் அவங்க 2022 2023 வரைக்கும் தினேஷ் கார்த்திக், ஹெட்மேயர் இவங்க அடித்த ரன்ஸு கம்பேரிசன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோமன் பவல், அப்புறம் கேமரன் கிரீன். இவங்க 2 பேருமே லாஸ்ட் இயர் வந்து வேறு டீமுக்காக ஆடிருக்காங்க. இப்போ இந்த டீமுக்காக ட்ரேட் ஆகி வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரோமன் பவல் பார்ப்போம். ரோமன் பவல் பார்த்தீங்கன்னா 2022 2023 வரைக்கும் 17 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. அதில் 15 இன்னிங் பேட்டிங் பிடிச்சிருக்காரு. அவர் அடித்த மொத்த ரன்னு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 257 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 67 நாட் அவுட். ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு. 100 தான் அடிக்கலை. கேமரன் கிரீன் வந்து லாஸ்ட் இயர் தான் ஐபிஎல்லுக்கு டெபியூ ஆனார் மும்பைக்காக. இந்த வருஷம் வந்துட்டு ஆர்சிபிக்காக ஆட இருக்கார். அவர் மொத்தம் எத்தனை மேட்ச் ஆடி இருக்காருன்னா 2023 மட்டும் 16 மேட்ச் ஆடி 16 இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சிருக்காரு. அவர் அடித்த ரன்னு பார்த்தீங்கன்னா 452 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 100. ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. 250 அடிச்சிருக்கிறாரு.
ஸோ இதான் இவங்க 2 பேருக்குள்ள கம்பேரிசன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.